ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ மெக்கானிக்கல் மைண்ட். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் பார்ட் 10. பார்ட் 9 வீடியோ பார்க்காதவங்க மேலே வர லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. போன பார்ட்டில் நாம் எலக்ட்ரோப்ளேட்டிங் ப்ராசஸோட ப்ராசஸ், அட்வான்டேஜ், லிமிட்டேஷன்ஸ், அப்புறம் எலக்ட்ரோப்ளேட்டட் பார்ட்ஸ்க்காக சில எக்ஸாம்பிள்ஸ், அப்புறம் எலக்ட்ரோலைஸ் பிளேட்டிங்கான ப்ராசஸ், அட்வான்டேஜ், லிமிட்டேஷன், எலக்ட்ரோலைஸ் பிளேட்டட் பார்ட்ஸ்க்கான சில எக்ஸாம்பிள்ஸ், நெக்ஸ்ட்டு ஆனோடைசிங் ப்ராசஸ்க்கான ப்ராசஸ், அதோட அட்வான்டேஜ், லிமிட்டேஷன்ஸ், அப்புறம் ஆனோடைஸ்டு பார்ட்ஸுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ், இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் மாடிஃபிகேஷன் ப்ராசஸில் நாம் எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸில் எலக்ட்ரோப்ளேட்டிங், எலக்ட்ரோலைஸ் பிளேட்டிங், ஆனோடைசிங் இதை பற்றி நாம் போன வீடியோவில் பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு மெட்டாலைசிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ், மெட்டாலைசிங் ஆஃப் செராமிக்ஸ், பவுடர் கோட்டிங் இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் மெட்டாலைசிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ், இந்த ப்ராசஸோட ப்ராசஸ், அட்வான்டேஜ், லிமிட்டேஷன்ஸ், மெட்டாலைசிங் ஆஃப் பிளாஸ்டிக் பார்ட்ஸ் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து மெட்டாலைசிங் ஆஃப் செராமிக்ஸ், இந்த ப்ராசஸோட ப்ராசஸ், அட்வான்டேஜ், லிமிட்டேஷன்ஸ், மெட்டாலைசிங் ஆஃப் செராமிக் பார்ட்ஸ் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து பவுடர் கோட்டிங், இதோட ப்ராசஸ், அட்வான்டேஜ், லிமிட்டேஷன்ஸ், பவுடர் கோட்டிங் பார்ட்ஸுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ், இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பல புது இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மெட்டாலைசிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ், இந்த ப்ராசஸை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். மெட்டாலைஸ்டு பிளாஸ்டிக் இஸ் எ பிளாஸ்டிக் that has been coated with a thin layer of metal, usually aluminum, to change its functional and decorative properties. மெட்டாலைசிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸில் பிளாஸ்டிக் பார்ட் மேலே மெட்டலை தின் லேயராக கோட் பண்ணுவாங்க. பொதுவாக அலுமினியமாக இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதனால் அந்த பிளாஸ்டிக்கோட ஃபங்க்ஷனல் அண்டு டெக்கரேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும். திஸ் இஸ் யூஸ்வலி டன் யூஸிங் பிசிக்கல் வேப்பர் டெபாசிஷன் (PVD) ஆர் தெர்மல் ஸ்ப்ரேயிங் டெக்னிக்ஸ் such as vacuum metallizing, physical vapor deposition, a process where metal such as aluminum is vaporized in a vacuum chamber and deposited onto the plastic substrate. Spray metallizing, thermal spraying, a process where metal is heated to a molten state and sprayed onto the plastic surface. இந்த மெட்டாலைசிங் ஆஃப் பிளாஸ்டிக் ப்ராசஸை ரெண்டு மெத்தடில் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வேக்கம் மெட்டாலைசிங், பிசிக்கல் வேப்பர் டெபாசிஷன். ரெண்டாவது ஸ்ப்ரே மெட்டாலைசிங், இதை தெர்மல் ஸ்ப்ரேயிங்னு கூட சொல்லுவாங்க. இந்த ரெண்டு ப்ராசஸ் மூலமாக மெட்டாலைசிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸை பண்ணுறாங்க. வேக்கம் மெட்டாலைசிங்கில் அலுமினியமை ஒரு வேக்கம் சேம்பரில் வேப்பரைஸ் பண்ணி அந்த அலுமினியம் வேப்பரை பிளாஸ்டிக் பார்ட் மேலே டெபாசிட் பண்ண வைக்கிறாங்க. ஸ்ப்ரே மெட்டாலைசிங் ஆர் தெர்மல் ஸ்ப்ரேயிங்கில் மெட்டலை உருகுற வரைக்கும் ஹீட் பண்ணி அந்த உருகின மெட்டலை பிளாஸ்டிக் சர்ஃபேஸ் மேலே ஸ்ப்ரே பண்ணுறாங்க. இந்த ரெண்டு ப்ராசஸ் மூலமாக மெட்டாலைசிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இந்த ப்ராசஸை பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு மெட்டாலைசிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸை எப்படி பண்ணுறாங்கிறத பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு மெட்டாலைசிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இதோட அட்வான்டேஜை பற்றி பார்க்க போகிறோம். மெட்டாலைஸ்டு பிளாஸ்டிக் கேன் ரீப்ளேஸ் மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் டு ரெடியூஸ் த வெயிட் ஆஃப் எ ப்ராடக்ட். இந்த மெட்டாலைசிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸோட மெயின் அட்வான்டேஜ் இது மெட்டலோட வெயிட்டை ரெடியூஸ் பண்ணும். அதாவது எங்கெல்லாம் நம்ம மெட்டல் பார்ட்டை யூஸ் பண்ணணுமோ அதுக்கு பதிலாக இந்த மெட்டாலைஸ்டு பிளாஸ்டிக் பார்ட்டை யூஸ் பண்ணும்போது அந்த பார்ட்டோட வெயிட்டு பல மடங்கு குறைஞ்சிரும். மெட்டாலைஸ்டு பிளாஸ்டிக் கேன் ஹேவ் கண்ட்ரோலபிள் கண்டக்டிவிட்டி லெவல்ஸ். இந்த ப்ராசஸ் மூலமாக ஒரு பார்ட்டோட கண்டக்டிவிட்டி லெவலை நம்ம தேவைக்கேற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மெட்டாலைஸ்டு பிளாஸ்டிக் இஸ் மோர் ரெசிஸ்டன்ட் டு கரோசன் தென் மெட்டல். இந்த மெட்டாலைஸ்டு பிளாஸ்டிக் பார்ட்டோட பரிமாணம் ஆர்டினரி மெட்டலை காட்டிலும் குறைவாக தான் இருக்கும். மெட்டாலைஸ்டு பிளாஸ்டிக் ஹேஸ் ஏ கிளாசி ரெஃப்ளெக்டிவ் அப்பியரன்ஸ். இந்த பார்ட்டு கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்கும், அதே நேரத்தில் ஆப்ஜெக்டை ரிஃப்ளெக்டும் பண்ணும். மெட்டாலைஸ்டு பிளாஸ்டிக் இஸ் மோர் ரெசிஸ்டன்ட் டு அப்ரேஷன் தென் பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் பார்ட்டை நம்ம அப்படியே யூஸ் பண்ணும்போது அது சீக்கிரமாக தேஞ்சிரும். அதை மெட்டாலைஸ்டு பிளாஸ்டிக்காக மாற்றி யூஸ் பண்ணும்போது சீக்கிரம் தேயாது. இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் மெட்டல்ஸ் ஃபார் நான் கிரிட்டிக்கல் பார்ட்ஸ், மெட்டாலைசிங் ஆஃப் பிளாஸ்டிக் இஸ் மோர் எக்கனாமிக்கல். நமக்கு எங்கெங்கெல்லாம் கிரிட்டிக்கல் பார்ட் தேவைப்படலையோ, அதாவது நான் கிரிட்டிக்கல் பார்ட் மட்டும் போதுமோ, அங்கெல்லாம் மெட்டல் பார்ட்டுக்கு பதிலாக மெட்டாலைசிங் ஆஃப் பிளாஸ்டிக் பார்ட்டை யூஸ் பண்ணும்போது நமக்கு செலவு ரொம்ப குறையும். இது எல்லாமே மெட்டாலைசிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இதோட அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட்டு மெட்டாலைசிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இதோட லிமிட்டேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம்.
The plastic surface must be clean and often treated. Example, primed to ensure good adhesion of the metal layer. இந்த மெட்டாலைசிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இந்த ப்ராசஸை பண்ணுறதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் சர்ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா மெட்டல் வந்து பிளாஸ்டிக் பார்ட்டோட சர்ஃபேஸில் சரியாக ஒட்டாது. The metal layer applied is usually quite thin, which may limit its ability to provide structural strength or heavy duty protection. இந்த ப்ராசஸ் மூலமாக பிளாஸ்டிக் பார்ட் மேலே மெட்டலை தின் லேயராக தான் டெபாசிட் பண்ணுவாங்க. இதனால் அந்த பார்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அதை ஹெவி டியூட்டி அப்ளிகேஷனுக்கு இல்லை ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. The addition of the metal to plastic may not always be as strong as needed, especially in harsh environments. பிளாஸ்டிக் பார்ட்டுக்கும் மெட்டல் பார்ட்டுக்கும் இருக்கிற பாண்டிங் வந்து எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்காது. அதை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா ஹார்ஸான இல்லை ரஃப்பான ஹேண்ட்லிங் இருக்கிற என்விரான்மெண்டலில் அது சீக்கிரம் உறிஞ்சி வந்துடும். நாட் ஆல் பிளாஸ்டிக்ஸ் ஆர் சூட்டபிள் ஃபார் மெட்டாலைசேஷன். சம் மே நாட் அடியர் வெல் டு த மெட்டல் லேயர். எல்லா பிளாஸ்டிக் பார்ட்ஸ் மேலேயும் நம்மளால மெட்டாலைசிங்கை பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பிளாஸ்டிக் பார்ட்ஸ் வந்து மெட்டல் கூட ஒட்டாது. இது எல்லாமே மெட்டாலைசிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் ப்ராசஸில் இருக்கிற லிமிடேஷன்ஸ். அடுத்து நாம் இந்த ப்ராசஸ்க்கான சில எக்ஸாம்பிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாமே மெட்டாலைசிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் பார்ட்ஸ்க்கான சில எக்ஸாம்பிள்ஸ். இந்த பார்ட்ஸை எல்லாம் 4-வீலரில் யூஸ் பண்ணுவாங்க. உங்களை நிறைய பேர் இந்த பார்ட்ஸை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட், மெட்டாலைசிங் ஆஃப் செராமிக்ஸ். இந்த ப்ராசஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். Metallized ceramics are ceramic materials with a metal layer bonded to their surface. Metallizing of plasticsக்கும் மெட்டாலைசிங் ஆஃப் செராமிக்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து அதில் பிளாஸ்டிக் பார்ட் மேலே மெட்டாலைசிங் பண்ணுவாங்க, இதில் செராமிக் பார்ட் மேலே மெட்டாலைசிங் பண்ணுவாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். The metal layer allows the ceramic to be braced or soldered to a metal component. செராமிக் பார்ட்டை நம்மளால் இன்னொரு மெட்டல் பார்ட்டு கூட டைரெக்டாக பிரேசிங்கோ இல்லை சால்டரிங்கோ பண்ண முடியாது. அது மேலே மெட்டாலைசிங் பண்ணும்போது அந்த செராமிக் பார்ட்டையும் நம்மளால் இன்னொரு மெட்டல் பார்ட் கூட சால்டரிங்கோ இல்லை பிரேசிங்கோ பண்ண முடியும். This can be done using methods like thermal spraying. Similar to metallizing of plastics, this method uses molten metal which is sprayed onto the ceramic surface. Chemical vapor deposition (CVD), a technique where metal containing gases are chemically reduced onto the ceramic surface to form a thin metal film. Electrolysis plating, a process that deposits metal onto a ceramic surface through a chemical reaction without the use of an external electrical current. இந்த மெட்டாலைசிங் ஆஃப் செராமிக் ப்ராசஸை 3 மெத்தடில் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு தெர்மல் ஸ்ப்ரேயிங், அடுத்து கெமிக்கல் வேப்பர் டெபாசிஷன் CVD, மூணாவதாக எலக்ட்ரோலைஸ் பிளேட்டிங். இந்த 3 மெத்தடில் பண்ணுறாங்க. தெர்மல் ஸ்ப்ரேயிங்கில் மெட்டாலைசிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் மாதிரியே மோல்டன் மெட்டலை செராமிக் பார்ட்டோட சர்ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. கெமிக்கல் வேப்பர் டெபாசிஷன் மெத்தடில் மெட்டல் கண்டெய்னிங் கேஸஸை செராமிக் சர்ஃபேஸ் மேலே ரியாக்ட் பண்ண வச்சு ஒரு தின் மெட்டல் ஃபில்மை ஃபார்ம் பண்ணுவாங்க. எலக்ட்ரோலைஸ் பிளேட்டிங் ப்ராசஸில் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் கரண்ட் இல்லாமல் மெட்டலை செராமிக் சர்ஃபேஸ் மேலே கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக டெபாசிட் பண்ணுவாங்க. இந்த 3 மெத்தடில் மெட்டாலைசிங் ஆஃப் செராமிக்ஸ் இதை பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு மெட்டாலைசிங் ஆஃப் செராமிக்ஸ் இந்த ப்ராசஸை எப்படி பண்ணுறாங்கங்கிறத பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்து மெட்டாலைசிங் ஆஃப் செராமிக்ஸ் இதோட அட்வான்டேஜஸை பற்றி பார்க்க போகிறோம். மெட்டாலைஸ்டு செராமிக்ஸ் கேன் ப்ரொவைட் பெட்டர் ஹீட் டிசிபேஷன் விச் இஸ் எசென்சியல் இன் சர்டைன் ஹை பெர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷன்ஸ். எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்ஸில் அதோட பெர்ஃபார்மன்ஸும் அக்யூரேசியும் அதிகமாக இருக்கணும். அதுக்கு அந்த பார்ட்டில் ஹீட் வந்து கண்டக்ட் ஆகக்கூடாது. அங்கே மெட்டாலைஸ்டு செராமிக்ஸை யூஸ் பண்ணும்போது அதை ஹீட்டை கண்டக்ட் பண்ணாமல் அந்த எலக்ட்ரானிக் பார்ட்டோட பெர்ஃபார்மன்ஸையும் அக்யூரேசியையும் மெயின்டைன் பண்ணும். இது மாதிரி எங்கெல்லாம் ஹை பெர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷன் தேவைப்படுதோ அங்கெல்லாம் மெட்டாலைஸ்டு செராமிக் பார்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. மெட்டாலைசிங் செராமிக்ஸ் கேன் என்ஹான்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மேக்கிங் இட் சூட்டபிள் ஃபார் எலக்ட்ரிக் காம்போனன்ட்ஸ் சச் அஸ் கெப்பாசிட்டர்ஸ் அண்டு செமிகண்டக்டர்ஸ். நார்மலாக செராமிக்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது, அது எல்லாமே இன்சுலேட்டர்ஸ். செராமிக்ஸ் மேலே மெட்டாலைசிங் பண்ணும்போது அதில் கண்டக்டிவிட்டியை நாம் கொண்டு வந்துடலாம். அந்த செராமிக்ஸை கெப்பாசிட்டராகவோ இல்லை செமிகண்டக்டராகவோ நம்மளால் யூஸ் பண்ண முடியும். The metal layer can provide protection against oxidation and wear, improving the lifespan of ceramic components. யூஸ்வலாக செராமிக் பார்ட்ஸ் வந்து சீக்கிரம் ஆக்சிடேஷன் ஆகும் இல்லை தேஞ்சு போகும். அந்த செராமிக் மேலே மெட்டல் லேயரை அப்ளை பண்ணும்போது
அதில் ஏற்படுற ஆக்சிடேஷன், தேய்மானம் இதையெல்லாம் தடுத்து அதோட லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் மெட்டல் கோட்டிங்ஸ் சச் அஸ் காப்பர், சில்வர் ஆர் கோல்டு கேன் பி அப்ளைடு டு செராமிக்ஸ் டிபெண்டிங் ஆன் த டிசைர்டு ப்ராப்பர்ட்டிஸ். நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி செராமிக் மேலே தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அது மேலே காப்பரையோ சில்வரையோ இல்லை கோல்டையோ கோட்டிங் பண்ண முடியும். இது எல்லாமே அட்வான்டேஜஸ் ஆஃப் மெட்டாலைசிங் ஆஃப் செராமிக்ஸ். அடுத்து மெட்டாலைசிங் ஆஃப் செராமிக்ஸ் இதோட லிமிடேஷனை பற்றி பார்க்க போகிறோம். பாண்டிங் இஷ்யூஸ். Achieving a strong bond between the ceramic and the metal layer can be challenging due to the inherent properties of ceramics such as their brittleness and smoothness. செராமிக் பார்ட் ரொம்ப ஸ்மூத்தாகவும் சீக்கிரம் உடையக்கூடியதாகவும் இருக்கிறதுனால மெட்டல் லேயரை செராமிக் மேலே ஸ்ட்ராங்காக ஒட்ட வைக்கிறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. மெட்டாலைசிங் செராமிக்ஸ் எஸ்பெஷலி யூசிங் மெத்தட்ஸ் லைக் chemical vapor deposition can be expensive due to the need for specialized equipment and materials. Chemical vapor deposition method மூலமாக மெட்டாலைசிங் ஆஃப் செராமிக்ஸை பண்ணும்போது அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னா அதுக்கு ஸ்பெஷலைஸ்டு எக்யூப்மெண்ட்டும் மெட்டீரியலும் தேவைப்படும். The thickness of the metal layer is typically quite thin, limiting its ability to provide significant structural strength or impact resistance. இந்த ப்ராசஸ் மூலமாக செராமிக் மேலே மெட்டலை ஒரு தின் லேயராக தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. அது ரொம்ப எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸையோ ஸ்ட்ரென்த்தையோ இம்பேக்ட் லோடையோ வித்ஸ்டாண்ட் பண்ணாது. இது எல்லாமே மெட்டாலைசிங் ஆஃப் செராமிக்ஸில் இருக்கிற லிமிடேஷன்ஸ். அடுத்து இந்த மெட்டாலைசிங் ஆஃப் செராமிக் பார்ட்ஸ்க்கான சில எக்ஸாம்பிள்ஸை பற்றி பார்க்கலாம். இது எல்லாமே மெட்டாலைசிங் ஆஃப் செராமிக் பார்ட்ஸ்க்கான சில எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு பவுடர் கோட்டிங். இந்த பவுடர் கோட்டிங்கோட ப்ராசஸ் பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம். பவுடர் கோட்டிங் இஸ் a dry finishing process where a fine powder usually made of resins, pigments and curing agents is electrostatically applied to a substrate, typically metal, and then cured under heat to form a durable, smooth and uniform finish. Powder coating processல resins, pigments and curing agents இதை ஃபைன் பவுடரா மெட்டல் பார்ட் மேலே எலக்ட்ரோஸ்டேட்டிக் ப்ராப்பர்ட்டி மூலமாக பண்ணுற ஒரு ஃபினிஷிங் ப்ராசஸ். அதுக்கப்புறம் அந்த பார்ட்டை ஹீட் பண்ணி க்யூர் பண்ணுவாங்க. அப்போ தான் அது ஹார்டாகவும் ஸ்மூத்தாகவும் நல்ல யூனிஃபார்ம் ஃபினிஷையும் கொடுக்கும். த பேசிக் ஸ்டெப்ஸ் இன்க்ளூட் சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன், cleaning and sometimes priming the substrate to ensure proper adhesion. Electrostatic application. Powder is sprayed onto the surface using an electrostatic gun. Curing. The coated object is heated in an oven where the powder melts, flows and hardens into a solid finish. இந்த பவுடர் கோட்டிங்கில் இருக்கிற பேசிக் ஸ்டெப்ஸ் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன். எந்த மெட்டல் பார்ட் மேலே பவுடர் கோட்டிங் பண்ணணுமோ அதை நல்லா தொடச்சி தேவைப்பட்ட ஏதாவது ப்ரைமர் மாதிரியான கெமிக்கலை யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டேட்டிக் கன்னை யூஸ் பண்ணி பவுடரை மெட்டல் சர்ஃபேஸ் மேலே ஒட்ட வைப்பாங்க. இந்த பவுடர் கோட்டிங் பண்ண ஆப்ஜெக்டை ஒரு ஓவனில் ஹீட் பண்ணுவாங்க. அப்படி ஹீட் பண்ணும்போது தான் அந்த பவுடர்லாம் மெல்ட் ஆகி நல்லா ஃப்ளோ ஆகி ஹார்டாக மாறும், நல்ல ஃபினிஷிங்கும் கிடைக்கும். இதுதான் பவுடர் கோட்டிங் ப்ராசஸ். இப்போ உங்களுக்கு பவுடர் கோட்டிங் ப்ராசஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அடுத்து இந்த பவுடர் கோட்டிங் ப்ராசஸோட அட்வான்டேஜை பற்றி பார்க்க போகிறோம். பவுடர் கோட்டிங் ப்ரொவைட்ஸ் எ டஃப் லாங் லாஸ்டிங் ஃபினிஷ் தட் ரெசிஸ்ட் ஸ்க்ராச்சஸ், ஃபேடிங், சிப்பிங் அண்ட் கரோஷன், மேக்கிங் இட் ஐடியல் ஃபார் அவுட்டோர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ். ஸ்க்ராச், ஃபேடிங், சிப்பிங், கரோஷன் அதிகமாக இருக்குமோ அங்கெல்லாம் இந்த பவுடர் கோட்டிங்கை யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக அவுட்டோர் அண்டு இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுற பார்ட்டுக்கு இந்த பவுடர் கோட்டிங் தான் பண்ணுவாங்க. பிளேட்டிங் பண்ணால் அது வித்ஸ்டாண்ட் பண்ணாது. ஸோ பவுடர் கோட்டிங் மூலமாக அந்த பார்ட்டோட சர்ஃபேஸ் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. Powder coating is more environmentally friendly than liquid paint because it doesn't require solvents, reducing volatile organic components VOC emission. Liquid paint யூஸ் பண்ணும்போது சால்வெண்ட்ஸை அதாவது தின்னரை யூஸ் பண்ணுவாங்க. அந்த சால்வெண்ட்ஸ் இல்லை தின்னர் சீக்கிரம் ஆவியாகி என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் இந்த பவுடர் கோட்டிங்கில் சால்வெண்ட்ஸ், தின்னர் இதெல்லாம் தேவைப்படாது. இது மூலமாக என்விரான்மெண்டலுக்கு நாம் கொடுக்கக்கூடிய எமிஷனை குறைக்க முடியும். It's often more economical for high volume production compared to liquid coatings, especially in large batches. இந்த பவுடர் கோட்டிங் ப்ராசஸ் ஆர்டினரி பெயிண்ட் கோட்டிங் ப்ராசஸை காட்டிலும் ரொம்ப சீப்பாக இருக்கும். இந்த ப்ராசஸில் ஒரே நேரத்தில் நம்மளால் நிறைய பார்ட்டுக்கு கோட்டிங் பண்ண முடியும்.
Powder coatings are available in a variety of colors and textures. Example matte, glossy, textured, and can be customized for aesthetic or functional purposes. பவுடர் கோட்டிங்கில் நமக்கு தேவையான கலரையோ இல்லை டெக்ஸ்சரையோ ஒரு மெட்டல் பார்ட் மேலே கொடுக்க முடியும். அதை மேட் ஃபினிஷாவோ கிளாஸியாவோ இல்லை டெக்ஸ்சர்டு சர்ஃபேஸாவோ நம்மளால் மாற்ற முடியும். இல்லை நம்ம தேவைக்கேற்ற மாதிரி அதை கோட்டிங் பண்ணி அதை வெறும் விஷுவலுக்காகவோ இல்லை அதை ஃபங்க்ஷனல் பர்பஸுக்காகவோ அந்த சர்ஃபேஸை நம்ம யூஸ் பண்ணலாம். Since excess powder can be reclaimed and reused, there is minimal material waste. பவுடர் கோட்டிங் ப்ராசஸில் பார்ட் மேலே நாம் கோட்டிங் பண்ணும்போது பார்ட்டை தாண்டியும் பவுடர் வந்து ஸ்ப்ரே ஆகும். அந்த பவுடரை எல்லாம் நம்ம மறுபடியும் கலெக்ட் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணலாம். இதனால் நமக்கு அந்த ப்ராசஸில் ஏற்படுற வேஸ்ட்டும் குறையும். இது எல்லாமே பவுடர் கோட்டிங் ப்ராசஸ்க்கான அட்வான்டேஜஸ். அடுத்து பவுடர் கோட்டிங் ப்ராசஸில் இருக்கிற லிமிடேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். Powder coating is generally only suitable for conductive materials, typically metals, and is not applicable to non-metallic substrates like plastics or glass, although there are exceptions. பவுடர் கோட்டிங் ப்ராசஸை நாம் மெட்டல் மாதிரியான கண்டக்டிவ் மெட்டீரியல்ஸ் மேலே தான் பண்ண முடியும். இதை பிளாஸ்டிக் இல்லை கிளாஸ் மாதிரியான நான் மெட்டாலிக் பார்ட் மேலே பண்ண முடியாது. இதில் சில பார்ட் வந்து விதிவிலக்காக இருக்கலாம். While the coating can be thick, extremely thick coatings may lead to defects such as cracking during curing. பவுடர் கோட்டிங்கில் நம்ம பண்ணுற கோட்டிங் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். இதனால் அதை க்யூர் பண்ணுறதுக்காக ஓவனில் ஹீட் பண்ணும்போது அது உடையவும் வாய்ப்பு இருக்குது. The process is sensitive to factors like curing temperature and time. If not carefully controlled, the coating can become uneven or imperfect. Curing ப்ராசஸில் இந்த curing டெம்பரேச்சரும் டைமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை கேர்ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணணும். இல்லை கோட்டிங் வந்து அன்இவனாவோ இல்லை சரியில்லாமையோ போயிடும். Powder coating may not be ideal for parts with intricate details or fine textures since it can be hard to apply evenly to small or complex shapes. நாம எந்த பார்ட் மேலே பவுடர் கோட்டிங் பண்ண போகிறோமோ அந்த பார்ட் வந்து சிம்பிள் டிசைனாகவும் நார்மல் ஃபினிஷ்லையும் இருக்கணும். அப்போ தான் அது மேலே பவுடர் கோட்டிங்கை நல்லா பண்ண முடியும். அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப சின்னதாகவோ இல்லை அந்த பார்ட்டோட டிசைன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவோ இருந்ததுன்னா அதில் நாம் பவுடர் கோட்டிங்கை ஈவனாக பண்ண முடியாது. ஏன்னா ஈவனாக அதில் பவுடர் வந்து டெபாசிட் ஆகாது. இது எல்லாமே பவுடர் கோட்டிங்கில் இருக்கிற லிமிடேஷன்ஸ். அடுத்து நாம் பவுடர் கோட்டிங் பார்ட்ஸ்க்கான சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்க போகிறோம். இது எல்லாமே பவுடர் கோட்டிங் பார்ட்ஸுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ். நீங்களும் நிறைய பவுடர் கோட்டிங் பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பார்ட்டை எல்லாம் ஆட்டோமொபைல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே பவுடர் கோட்டிங் பார்ட்ஸ்க்கான சில எக்ஸாம்பிள்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் பார்ட் 10 வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை இமீடியட்டாக போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.